ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜ்போட்டுக்கு. இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். எதை பற்றி நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் தம்ப்நெயில்லே பார்த்துருப்பீங்க. அதுக்கு நம்ம என்னென்னலாம் ஸ்டெப் எடுக்கணும், நம்ம என்னென்ன ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், என்னென்ன ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறோம், அதை பொறுத்து தான் நமக்கு வந்து ஆர்டர் நமக்கு வர்றதும் வராமல் இருக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. எந்த ஒரு தொழிலுமே வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு நமக்கான வேலையை நம்ம வந்து தக்க வச்சுக்கிறதுக்கும் இல்லை இன்னும் வந்து நம்ம அதை வளர்த்துக்கிட்டு போகிறதுக்கும் நம்ம என்ன ஸ்டெப் எடுக்கிறோம் அப்படின்றது நம்ம கையில் தான் இருக்குது இல்லையா. இன்றைக்கி எனக்கு டைலரிங் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டிலே இருந்திருந்தாலும், நான் வீட்டில் இவ்வளோ நாள் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அப்போ எனக்கு வேலை இல்லாமலாம் இல்லை, வேலை இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. இருந்தாலும் நார்மலாக இருந்துச்சு. நான் கடைக்குன்னு வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒர்க்கு கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. அப்போது என்னால் முடியல. அதனால தான் என்னால் கண்டினியூவாக வந்து என்னால் வீடியோ போட முடியல. எனக்கு ப்ரெஷர் பயங்கரமாக இருக்குது. எனக்கு கொக்கி கட்ட கூட ஆள் இல்லையா, அதுதான் ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. நானே உட்காந்து கொக்கி கட்ட வேண்டியதாக இருக்குது. ப்ளஸ் வந்து இந்த சைடில் வந்து மிஷின் காஜா ஏற்றுக்க மாட்டுறாங்க. கையால் தைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த காஜா தான் கேட்குறாங்க. அதுக்குமே லேட் ஆகுது. கொக்கி மட்டும்னா நம்ம தைக்கும்போதே கூட அதை நம்ம ஊசியால் கோத்துட்டு கூட கட்டி கொடுத்துடலாம். ஆனால் வந்து காஜாவும் வந்து நம்ம கையாலே தைக்கிற மாதிரி இருக்குது. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ வந்து நான் வந்து சொல்லிட்டேன் நிறைய கஸ்டமர்கிட்ட, வயசானவங்களுக்கு மட்டும் நம்ம கையால் பண்ணி கொடுத்துட்டு மீதி எல்லாமே மிஷின் காஜா தான் நான் போட்டு தருவேன்னு கட்டந்துட்டால் சொல்லிடலான்னு தான் இப்போ ஒரு 3 நாளாக வந்து மிஷின் காஜா தான் போட்டுட்ருக்கேன். ஏன்னா நம்மளால் முடியல. நானும் என்ன பண்ணுறது, ஆளும் கேட்டு பார்த்துட்டேன், எங்கேயும் கிடைக்கல. ஒரு ஆள் கிடைச்சாங்க. அவங்களும் வந்து கொஞ்ச நாள் வந்தாங்க. நான் கொஞ்ச நாள் நமக்கு வேலை டல் அடிக்கும் இல்லையா, அந்த முகூர்த்த நாள்லாம் இல்லாதப்போ கொஞ்சம் வேலை டல் அடிச்சுது. அப்போது நான் யோசிச்சேன்னா, சரி இப்போ நம்ம அந்தளவுக்கு நமக்கு ஒர்க் இல்லையே, நம்மளே கூட கட்டிக்கலாம் அப்படின்றதுனால கொஞ்சம் நான் விட்டுட்டேன். இப்போ நமக்கு ஒர்க்கு வந்ததுக்கப்புறம் கால் பண்ணி கேட்டதுக்கு, இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்ட்டு ஏதோ காரணம் தட்டி கழிச்சாங்க. அப்போ சரி ஓகே அப்படின்ட்டு விட்டுட்டேன். நானே தான் பண்ணிகிட்ருக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்களே நான் ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்றதுக்கு இல்லை. நம்ம ஒன்றும் சும்மா கொடுக்கல, நமக்கு அதுக்கான அமௌண்ட்டையும் நான் கொடுத்துட்றேன் தான். அப்படி இருந்தும் அவங்க இப்படி பண்ணுறாங்கன்னும் போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த மாதிரிலாம் இருக்குது. நம்ம இப்படி இருக்கும்போது நமக்கு நான் வந்து இருந்த ஆர்டரை வந்து நான் எப்படி முடிச்சு கொடுக்குறேன், இல்லை வந்து எனக்கான ஆர்டர் நான் எப்படி நிறையா வந்து எடுக்கிறேன் அப்படின்றதுமே வந்து நம்ம கையில் தான் இருக்குது இல்லையா. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்ககிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு கடை வச்சு நான் வந்து இன்றைக்கி இவ்வளோ ஸ்ட்ரகிளை தாங்குகிறேன் அப்படின்னும்போது எனக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வந்திருக்கும், நான் எவ்வளோ வந்து இதில் வந்து ஃபேஸ் பண்ணி வந்திருப்பேன் அப்படின்றதுமே வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்குமே புரியும். ஆனால் வந்து நீங்கள் இப்போது கடன் ஒன்று வைக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ப்ராப்பராக எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. ஒன்று கூட நம்மக்கிட்ட வந்து இல்லை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கக்கூடாது. கண்டிப்பாக நமக்கு ப்ராப்பராக எல்லாமே இருக்கணும். கடன் வச்சுட்டிங்க அப்படின்னா வீட்டில் இருக்கும்போதுனா பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம வந்து துணியை வாங்கிக்கிட்டு நம்ம போய் வாங்கின்னு வந்து கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆனால் கடனும்போது அர்ஜென்ட்டுன்ற ஒரு ஆர்டர் வந்து கண்டிப்பாக நமக்கு வர ஆரம்பிக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அதை வந்து எப்படி நம்ம முடிச்சு கொடுக்கணும் அப்படின்றது நம்ம கையில் தான் இருக்குது இல்லையா. நம்ம எந்த அளவுக்கு அதுக்கான முக்கியத்துவம் தரமோ அதை பொறுத்து தான் நமக்கு வந்து மெயினாக ஆர்டர் வந்து நமக்கு நிறையா வரும். ஒரு அர்ஜென்ட் துணி நமக்கு கொடுக்குறாங்க, ஒரு 1 ஹவரில் ஒரு 2 ஹவரில் ஒரு ப்ளவுஸ் தச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் வாங்கணும். அதை வாங்கி நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். அதுபோல் நம்ம ஸ்டிச் பண்ணி தரும்போது அதில் உள்ள நமக்கு ஃபினிஷிங்கோ இல்லை வந்து அவங்க கேட்குற ஒரு அவுட்புட்டோ நமக்கு வந்து கண்டிப்பாக அதில் இருக்கணும். அர்ஜென்ட்டுன்றதுனால நம்ம ஏனோ தானோன்னு தச்சிடக்கூடாது. அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அளவு ப்ளவுஸோ அந்த அளவில் நமக்கு எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் ப்ராப்பராக வந்து நம்ம தச்சு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், அவங்களுக்கு அர்ஜென்ட் நேரத்தில் நம்ம தச்சு கொடுத்துருக்குறோம். அப்போது நமக்கு அந்த ஃபிட்டிங் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். அப்போ அவங்களுக்கு எப்படி தோணுன்னா, நமக்கு நார்மலாகவே ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னா நம்மளை தான் தேடுவாங்க. நம்மளை தான் அவங்களுக்கு யோசனை வரும் கண்டிப்பாக. அது மாதிரி இருக்கும்போது நமக்கு ஆர்டர் நிறையா வரும். அதே போல் ஓரடிக்க துணியெல்லாம் வருது பார்த்திங்களா, அதெல்லாம் கண்டிப்பாக சொல்கிறேன், வேண்டாம் எனக்கு ஒர்க் இருக்குது என்னால் முடியாது அப்படின்னு சொல்லாதீங்க. அந்த வந்து ஒரு சில கஸ்டமர்லாம் என்ன மாரி வந்து மெத்தடு ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, அவங்க வந்து இப்போது ஃபஸ்ட்டு இவங்ககிட்ட நம்ம ப்ளவுஸ் கொடுத்தோம் அப்படின்னா இவங்க எப்படி தைக்கிறாங்க என்ன ஏதுன்னு தெரியலையே, ப்ளவுஸை வந்து சீக்கிரம் கொடுப்பாங்களா இல்லை வந்து லேட் ஆக்குவாங்களா, இல்லை ஃபினிஷிங்லாம் எப்படி தைக்கிறாங்க, நம்ம ப்ளவுஸை வீணாக்கிடுவாங்களான்ற பயம் கண்டிப்பாக ஒவ்வொரு கஸ்டமருக்குமே இருக்க தான் செய்யும் புதுசாக கொடுக்குறாங்க அப்படின்னா. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓரடிக்க துணி கொடுப்பாங்க. நைட்டி, புடவை, பாவாடை இது மாதிரி ஓரடிக்க கொடுப்பாங்க. இப்படி கொடுக்கும்போது நின்று வாங்கிட்டு போகிற மாதிரி மேக்ஸிமம் பார்ப்பாங்க. அது எதனால் அப்படின்னாக்கா,
நம்ம வந்து நமக்கான ஆர்டரையும் பார்ப்பாங்க, நமக்கான ஸ்டிச்சிங் நம்ம எப்படி தைக்கிறோன்றத பார்ப்பாங்க, அவங்க கேட்குற அவுட்புட் நம்ம வந்து கரெக்டாக கொடுக்குறோமான்றத பார்ப்பாங்க. அது இருந்துட்டாலே வந்து அவங்களுக்கு நம்ம மேலே நம்பிக்கை வந்துடும். அந்த கேப்லேயே வந்து அவங்க என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ எல்லாமே தெரிஞ்சுப்பாங்க. அப்படி இல்லை போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னாலுமே அவங்க வந்து வாங்கும்போது அவங்க கேட்குற அந்த அவுட்புட் வந்து இருக்கா. இப்போ வந்து நைட்டியில் வந்து ஹைட் வந்து மடித்து தைக்கணும், கை வந்து நீட்டாக இருக்குது அதையுமே மடித்து தைக்கணும், ஃபிட்டிங் வந்து எனக்கு லைட்டாக பிடிக்கணும், என் ஷேப் காட்டி பிடிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா அது அவங்க மைண்ட் செட்டில் எப்படி இருக்கோ அதை வந்து நம்ம கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கிறோமா அப்படின்றத பார்ப்பாங்க. கண்டிப்பாக வந்து அது இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்சிடும். அப்போ வந்து அவங்க சொல்லிடுவாங்க, எனக்கு வந்து நான் ப்ளவுஸ் இருக்குது எடுத்துகிட்டு வரட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னா இது வந்து கொஞ்சம் பேர் தான் அந்த வேலையை பண்ணுறாங்க, அதிக பேர்லாம் பண்ணுறது கிடையாது. ஒரு சில பேர்லாம் வந்து நான் வந்து இப்படி போடுறேன் அப்படின்னா என்ன அப்படின்றத டீட்டெயிலாக சொல்கிறேன். நான் வந்து இப்படி ஃபிட்டிங்காக போடுறேன் அப்படின்னா அதை வந்து நம்ம யாருக்கும் சொல்லிடக்கூடாது, நம்மளே தான் வந்து அவங்கக்கிட்ட கொடுத்து வச்சுக்கணும் அப்படின்றவங்களும் இருக்கிறாங்க. ஒரு சில பேர் எனக்கு ஃபிட்டிங்காக தைச்சி கொடுக்குறாங்க, நான் கேட்குற மாடலை தைச்சி கொடுக்குறாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு 3-4 பேருக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க, இது போல இருக்கிறாங்க. அப்படி பண்ணும்போது நம்ம சொல்கிற அந்த 2வது இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க கண்டிப்பாக. அதுபோல் வந்து நமக்கு அவங்க தைச்சி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு 2-3 பேருக்கு சொல்லி விடுவாங்க. அதுபோல நமக்கு கஸ்டமர் வரும். இப்போ வந்து உதாரணத்துக்கு நான் வந்து இங்கே ஒரு ஆயில் கம்பெனி ஒன்று பக்கத்துலேயே இருக்குது நம்ம வீட்டாண்டே. அங்கேருந்து ஒரு கஸ்டமர் தான் நம்மக்கிட்ட வந்து துணி வந்து கொடுத்துருந்தாங்க. அவங்க போட்டுட்டு போய் அவங்க போட்டுட்டு போனதை பார்த்துட்டு அங்கே இருந்த அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு வாட்டி கொடுத்தாங்க, ஓகேவா இருந்தது. அதே போல் கேட்ட நேரத்துக்கு நான் கொடுத்துருந்தேன். கேட்ட நேரத்துக்கு ஒரு 2 டேஸில் கேட்டிருந்தாங்க, 1 டேவில் நான் தைச்சிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அதுவுமே பிடிச்சிருந்தது. அவங்க கேட்குற அவுட்புட்டை விட நான் வந்து கொஞ்சம் எக்ஸஸாகவே பண்ணி கொடுத்துருந்தேன். ஏன்னா இப்போது நம்மக்கிட்ட புதுசாக ஒரு கஸ்டமர் வர்றாங்கன்னும் போது அவங்க இந்த புடவைக்கு இப்படி தைச்சா நல்லா இருக்குமான்னு ஒரு டவுட் கேட்கும்போது ஒரு சில பேர் சொல்லிட்டு போயிடுவாங்க, எனக்கு இப்படி தைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில பேர் வந்து ஒரு ஐடியாவே இருக்காது. அப்போ என்ன சொல்லுவாங்க, இது எப்படி தைக்கலான்னு தெரியல, ஆனால் எனக்கு கொஞ்சம் வச்சு போடுற மாதிரி வேணும், நல்லா போடுற மாதிரி வெளில போகிற மாதிரி எனக்கு தைச்சி போடணும் அப்படின்னு தோணுது, ஆனால் எப்படி தைக்கிறதுன்னு தெரில அப்படின்வாங்க. நான் அதுக்கு என்ன சொல்லிவிடுவேன்னா, நீங்கள் புடவைய கொடுத்துட்டு போங்க, நான் வந்து இதுக்கு எப்படி சூட்டபிள் ஆகுமோ அதுபோல் ஒரு டிசைனை நான் உங்களுக்கு நல்லா தைச்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தைச்சி கொடுத்துருந்தேன். அப்படி இருக்கும்போது நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு இப்போது வந்து எனக்கு அந்த ஆயில் கம்பெனிலேருந்து இப்போது ஒரு 6 கஸ்டமர் இருக்காங்க. 6 கஸ்டமர் பல்கான கஸ்டமர் தான். அதில் 6ல் வந்து ஒரு ஆள் வந்து எனக்கு புது கஸ்டமர் ஒரே ஒரு ப்ளவுஸ் தான் தைச்சி கொடுத்துருந்தேன். அவங்க வந்து எப்படின்னா அவங்களுக்கு அது பிடிச்சி போச்சு அப்படின்றதுனால அவங்களுக்கு 2 பொண்ணு இருக்காங்க. அவங்க 2 பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்க பொண்ணுடைய ப்ளவுஸுமே இவங்க வாங்கின்னு வந்து என்கிட்ட கொடுத்து தைக்கிறாங்க. அப்போ இது எனக்கு எப்படி இருக்குது நீங்களே பார்த்துக்கோங்க. ஒரு கஸ்டமரை நம்ம பிடிக்கிறதுக்கு நம்ம என்ன ஸ்டெப் எடுக்கிறோம், நம்ம வந்து அதுலேருந்து என்னென்னத்தெல்லாம் கற்றுக்குறோம், அதை நம்ம எப்படி நம்ம தக்க வச்சுக்கிறதுக்கு நம்ம என்னென்ன ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்றது இருக்குது இல்லையா. இன்றைக்கி தான் போய் அந்த 2 ப்ளவுஸுமே வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட போகிறேன். நேற்றுக்கு ஈவினிங் வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம இன்றைக்கி தைச்சிட்டு அவங்கக்கிட்ட கால் பண்ணி சொல்லிட்டோம் அப்படின்னா நாளைக்கு வந்து அவங்க வாங்கிக்குவாங்க. நம்ம வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ வந்து அவங்க தைக்க சொல்கிறாங்க, நான் தைச்சிட்டு கம்முன்னு இருந்தேன் அப்படின்னா அவங்களுக்கு நான் தைச்சிட்டுனா தைக்கலையான்றது தெரியாது. அதனால் தைச்சிட்டு நம்ம முன்னெச்சரிக்கையாக அவங்கக்கிட்ட சொல்லிடணும், நான் தைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்களுக்குமே பரவாயில்ல நம்ம கேட்ட நேரத்துக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு இதுவும் இருக்கும். கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆர்டர் வரல நம்ம உட்காந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஆர்டர் வராது. நம்ம ஆர்டர் வர்றதுக்கு என்னென்னலாம் வந்து நம்ம என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம் அப்படின்றது நம்ம வந்து அதை வந்து தெரிஞ்சுக்கணும். என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், இல்லை அக்கம் பக்கம் இருக்கிறவங்ககிட்ட போய்ட்டு இந்த மாதிரி நான் ப்ளவுஸ் தைக்கிறேன் அப்படின்றத சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு வீட்டிலேருந்து கஸ்டமரே வரல அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு கடையை பாருங்கள். நல்லா ப்ளவுஸ் நல்லா ஸ்டிச் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கடையை பாருங்கள். உங்கள் வசதிக்கு ஏற்றா போல், உங்கள் வருமானத்துக்கு ஏற்றா போல் ஒரு கம்மியான பட்ஜெட்டில் ஒரு கடையை பாருங்கள். ஆனால் மெயினான ஏரியாவாக இருக்கணும். அது ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பார்த்து நீங்கள் வந்து ஒரு கடையை போடுங்க. கண்டிப்பாக வந்து நீங்களுமே வந்து இந்த டைலரிங் ஃபீல்டில் சக்ஸஸ் ஆக முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, டைலரிங் வேலையை கற்றுக்கிறவங்க வந்து நல்லா படிச்சிருக்கணும், சுத்தமாக வந்து எனக்கு இங்கிலீஷ் நாலேஜ் நல்லா இருக்கணும் அப்படின்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது சிஸ்டர். ஏன்னா நான் வந்து இன்றைக்கி 8வது பாதியிலே டிஸ்கனெக்ஷன் தான். ஏன்னா எனக்கு வந்து படிக்கிறதுக்கான சுச்சுவேஷன் இல்லை. என்னோடய சுச்சுவேஷன் வந்து வேறு மாதிரி இருந்ததுனால நான் வந்து படிப்பை நிப்பாட்டிட்டு வேலைக்கு போகிற சுச்சுவேஷன் இருந்ததுனால நான் நிப்பாட்டியாச்சு. எனக்கு என்னென்னா தமிழ் தான் பேசிக் தெரியும். அதாவது எனக்கு தமிழ் தான் தெரியும், இங்கிலீஷ்
சுத்தமாக தெரியாது. அதனால தான் எனக்கு யாருன்னா கமெண்ட் கூட பண்ணிங்க அப்படின்னா தமிழில் பண்ணிங்கன்னா நான் ஈஸியாக படிச்சிடுவேன். இங்கிலீஷ்னால் என் பசங்களை தேடணும், இல்லைனா அதை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு லாங்குவேஜை மாற்றி அப்படி தான் நான் படித்து நான் இது பண்ணிப்பேன். அது போலலாம் இருக்குது. அதனால் நான் முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு நான் பண்ணணுமோ அதெல்லாம் பார்த்து பார்த்து தான் பண்ணிகிட்ருக்கிறேன். படிக்காதவங்களும் இந்த தொழிலில் சக்ஸஸ் ஆக முடியும். நீங்களுமே எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் நம்ம படிக்கலை, நம்மளால் இந்த வேலையில் சக்ஸஸ் ஆக முடியுமா அப்படின்லாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக நம்மளாலேயும் முடியும். ஏன்னா இன்றைக்கி இந்த தொழிலை கையில் எடுத்தவங்க முக்கால்வாசி பேர் படிக்காதவங்களும் இருக்கிறாங்க. படிப்புக்கும் இந்த டைலரிங் சம்மந்தப்பட்டதுக்கும் எந்த ஒரு இதுவும் கிடையாது, கனெக்ஷனும் கிடையாது. நம்மளாலேயும் கை நிறைய சம்பாதிக்க முடியும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு தயக்கம் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா நம்ம அதை வீட்டை பெருக்கி நம்ம குப்பையை எடுத்து போய் வெளியில் கொட்டுற மாதிரி அதையுமே உங்கள் மனசில் இருக்கிற அந்த எண்ணத்தை பெருக்கி வாரி வெளியே போட்டுடுங்க. கண்டிப்பாக நீங்களுமே சக்ஸஸ் ஆக முடியுன்றதை நீங்கள் தன்னம்பிக்கையோட வேலையை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளாலேயும் தன்னம்பிக்கையாக இருக்க முடியும். இதுபோல் நீங்கள் செய்ய செய்ய கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்டர் அதிகமாக வர ஆரம்பிக்கும். ஆர்டர் அதிகமாக வர ஆரம்பிச்சதுன்னா உங்களுக்கு நினைக்க முடியாத அளவுக்கு வருமானம் வரும். கண்டிப்பாக நீங்களும் சக்ஸஸ் ஆவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.